அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டெர்ம் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட்டும் கொடுக்குறோம். ஸோ இந்த 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10 யூனிட்டுமே வந்து பக்காவாக ஷெடியூல் ரெடி பண்ணி 10 யூனிட்ஸுக்கும் எம்சிக்யூவை ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமிடியேட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் லெவல் எந்த புக்கை ரெஃபர் பண்ணாலும் ஸோ அந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே வந்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து இன்னொன்னும் படிக்கணும் அப்படின்றத ஒரு கான்செப்டை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்கள். இதில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய கண்டென்ட்டை கொடுத்துருப்பேன். ஸோ ஒரே புக்கில் எல்லா கான்செப்டும் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாத்துக்கும் டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதுவும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸில் டெஸ்ட் கொஷின்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கான டெஸ்ட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா குயிங் தியரி முடிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப் தியரியிலேருந்து கொஷின்ஸ் கேட்க போகிறேன். ஸோ இமிடியேட்டாக இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஸோ எந்தெந்த ஏரியாவை தப்பு பண்ணுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ உங்களால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை சக்ஸஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, இப்போது எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15 மார்க் கொடுத்துட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15 மார்க் கொடுத்துட்டாலும் உடனே அவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிடாது. அவங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா 200 மார்க்குக்கு அவங்க வந்து கட் ஆஃப்குள்ளே உள்ளே வரணும். ஸோ அப்படி கட் ஆஃப்குள்ளே உள்ளே வந்துட்டாவே அவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் தான். அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்போது அவங்களும் இதுக்கு என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்க அவங்கள்ட்ட 15 மார்க் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் உள்ளே போயிடுவாங்க, நம்மளால் போக முடியாது அப்படின்ற கான்செப்டில் இருந்துடாதீங்க. உங்களாலையும் அந்த 200 மார்க்கு உங்களை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் 200க்கு 160 எடுத்திங்கன்னா உங்களுக்கு கையில் போஸ்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஓகே, இந்த மார்க் வந்து நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து நம்ம ஆப்போசிட் கேண்டிடேட்டை பற்றி நம்ம பயப்பட வேணாம். ஸோ நம்மளும் என்ன பண்ணிடலாம், இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணலாம். ஸோ நம்மளும் இன்டர்வியூ ஆர்டர் ரிசீவ் பண்ணிவிட்டு நம்மளும் போஸ்டிங்கில் உட்காரலாம். ஓகே ஃபைன். இமிடியேட்டாக இந்த டெஸ்ட் பேட்ச்சு ப்ளஸ் இந்த 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூவை வாங்கி படிங்க. உங்களுக்கு நிறையா விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகே ஃபைன். இப்போது சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்ட்ரா நான் ஏன் ப்ராப்ளம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னா, ஆல்ரெடி சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அவங்க எல்லாமே வந்து என்னோடய வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ரெண்டாவது, காலேஜ் டிஆர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த சிஎஸ்ஆர் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒன் டைம் பாருங்கள். அப்படி பார்க்குறச்ச உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்படியும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாமா அப்படின்ற ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது ஒரு கொஷினை பார்த்தோன்னே ஐயோ என்ன மழை போல் இருக்குது, இதெல்லாம் அப்படி சால்வ் பண்ணுவோன்னு நீங்கள் அந்த சொல்யூஷன்ஸ் போட்டு டெரைவ் பண்ணிக்கிட்டு உங்கள் டைம் வேஸ்ட்டை பண்ணக்கூடாது. ஒரு சாதாரணமாக அடிச்சுட்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து நிறையா கண்டென்ட்டை வீடியோ கொடுத்துட்டு வரேன். ஸோ ரெகுலராக என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு வேறு லெவலாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போது இந்த கொஷின் பாருங்களேன். இது சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸில் கேட்ட ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ஆல்ரெடி நான் ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் செஷன் போட்டுட்டு வரேன். ஸோ அந்த வெர்ஷனில் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ தரமாக இருக்கும் கொஷினு பாருங்கள். இது கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்னஸ் தியரத்தோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான். இது என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். let f belongs to c dash of r. c dash of r னா set of all continuous function which are first derivatives exist னு அர்த்தம். ஸோ அதாவது f belongs to c dash of r அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா f dash is exist and it is continuous. ஓகே, ஸோ இதுதான் வந்து c dash of rக்கான டெஃபினிஷன். ஓகே, ஸோ இந்த டொமைனில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த டெரிவேட்டிவ் வந்து ஆல்வேஸ் கண்டினியூஸாகவும் இருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட், லெட் அஸ் கன்சிடர் த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். பி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் டேஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு, அதாவது டிஎக்ஸ் பை டிடின்னு அர்த்தம் அது. ஸோ டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. ஓகே, ஃபார் ஆல் டி கிரேட்டர் நான் குறிச்சிடும். ஸோ எஃப் வந்து ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ இந்த பவுண்டட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அசைன் பண்ணுறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டின்னு எடுத்துக்கிட்டாங்க இந்த ரைட் ஹேண்ட் சைடு. அண்ட் எக்ஸ் ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். இது ரொம்ப பெருசாக ஒரு தியரி உள்ளே இருக்குது, அது மட்டும் நீங்கள் தெரியணும். உங்களுக்கு ஒரு தியரி வந்து இதில் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அப்படின்ற பட்சத்தில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ.
F as a unique solution defines for all t greater than 0ன்னு சொல்கிறாங்க. F as a unique solution அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை P as a unique solution சொல்லியிருக்காங்க. P as infinitely many solution சொல்லியிருக்காங்க. The solution of P is satisfied Lipschitz condition சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லிப்சிட்ஸ்னால் என்ன? உங்கள் லிப்சிட்ஸ்னால் என்ன, அது டெஃபினேஷன் பார்க்கணும். ஸோ லிப்சிட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ a function f is said to be Lipschitz அப்படின்னு வச்சுப்போம். சப்போஸ் f is Lipschitz அப்படின்னா there exists a positive constant m such that mod f of t minus f of t naught, okay, less than or equal to m times mod f of t minus t naught. ஸோ இதுதான் Lipschitz கண்டிஷனுக்கான டெஃபினேஷன். ஓகே, இந்த m தான் Lipschitz கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஓகே, ஸோ f of t minus f of t naught இது இரண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். t நாட் வந்து இமேஜ் வேல்யூஸ்க்கு இன்புட், அது ஆக்சுவலாக which is less than or equal to m times t minus t naught. இந்த m தான் Lipschitz கான்ஸ்டன்ட். ஸோ இந்த f வந்து Lipschitz-க்கான டெஃபினிஷன் இது. ஓகே, ஸோ அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது எப்போ யூனிக் சொல்யூஷன் அட்டைன் பண்ணும், இது யூனிக் சொல்யூஷன் அட்டைன் பண்ணுமா, இதனோட சொல்யூஷன் வந்து Lipschitz-ஆக இருக்குமா, இல்லை இதுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குமா, இதுக்கு பீக் வந்து ஆல்வேஸ் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஃபார் ஆல் t greater than 0க்கு அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், ஒரு ஜென்ரலாக ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் வந்து dx by dt ஈக்குவல் டு f of x, y அப்படின்ற ஃபார்மேட்டில் இருந்து இந்த f வந்து ∂f by ∂x வந்து பவுண்டடாக இருந்து f is Lipschitz-ஆக இருந்தால், ஓகே, Lipschitz-ஆக இருந்தால் then x of t is as unique solution. Okay, unique solution. இது நமக்கு தெரியும். இது வந்து நமக்கு இது வந்து இனிஷியல் வேல்யூ, இது வந்து யூனிக்னஸ் தேர்றதுக்கான இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அது நமக்கு தெரியும். பட் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண ஒரு இந்த வே ஆஃப் ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் இன்னொரு தியரி இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த தியரி பாருங்கள். the solution of initial value problem. இந்த தியரை யோசிச்சிருக்கீங்களா பாருங்க. initial value problem dx by dt equal to some f of t, okay, satisfies Lipschitz condition. okay, Lipschitz அப்படின்னா with x of t not equal to x naught அப்படின்ற பட்சத்தில், ஓகேங்களா. ஸோ ஒரு சொல்யூஷன் ஆஃப் த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் சாட்டிஸ்ஃபைஸ் Lipschitz கண்டிஷன் இருந்தால் தென் x of t இஸ் யூனிக். அதுதான் இந்த x of t வந்து உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். ஓகே, மைண்ட் வச்சுங்க. ஸோ என்ன சொல்கிறேன், ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷன் வந்து Lipschitz கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், as well as அது யூனிக்காக இருக்கும். ஓகே, நல்லா மைண்டில் வச்சுங்க. the solution of initial value problem IVP satisfies Lipschitz அப்படின்னு வச்சுக்கோங்க. Lipschitz அப்படின்னா then it is unique. அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷன் வந்து Lipschitz கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்கும். ரொம்ப முக்கியமான தியரி இது. ஸோ யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. வேணும்னா எல் ரோஸ் அப்படின்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் புக்கை படிங்க. அதில் வந்து இந்த தியரி இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளமே டேரெக்டாக எல் ரோஸ் புக்கில் வந்து கேட்ட புக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா எல் ரோஸ் அப்படின்றது ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எல் ரோஸ் ஸோ தரமாக எழுதியிருப்பாரு. இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஸோ ரொம்ப முக்கியமான புத்தகம். ஓகே, ஃபைன். இப்போ எப்படி வந்து இது எக்ஸ் ஆஃப் டி வந்து இப்போ எக்ஸ் ஆஃப் டி தான் என்னோட சொல்யூஷன் இல்லையா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் வந்து எக்ஸ் ஆஃப் டி. இப்போ அது எப்படி வந்து நம்ம Lipschitz கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது எப்படி நம்ம சொல்கிறது எப்படி சொல்லலாம் பாருங்கள். ஸோ கிவன் க்ளூ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் எஃப் இஸ் பவுண்டட். இந்த எஃப் நம்மளுக்கு என்னது பவுண்டட், கிவன்னாது எஃப் இஸ் பவுண்டட். ஓகே, ஸோ அப்படின்னா நோ தேர் எக்ஸிஸ்ட் எம் பாசிட்டிவ் சச் தட் mod f of t வந்து less than or equal to m for all t. ஓகே, ஸோ இன் பர்டிகுலர் இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கும் அது என்னது, ஏன்னா அது ஜஸ்ட்டு வந்து காம்போசிட் பண்ணியிருக்காங்க.
இன் பர்டிகுலர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி வந்து பவுண்டட் பை எம். அது கிளியராக இருக்கா? ஸோ அப்படின்னா அது பாருங்கள் இது எடுத்துடலாம். ஸோ பை பவுண்டட்னஸ் ஆஃப் எஃப் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? பை பவுண்டட்னஸ் ஆஃப் எஃப் வந்து இங்கே பவுண்டட்னு இருக்காங்க. ஸோ பை பவுண்டட்னஸ் ஆஃப் எஃப் ஸோ நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் டேஸ் ஆஃப் டி வந்து which is equal to mod of f of x of t, பட் உங்களுடைய f பவுண்டட்ன்றதால which is less than or equal to m, which means x dash derivative of x is bounded. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் பவுண்டடாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள்? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும், லிப்சிட்ஸாக இருக்கும். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் பவுண்டடாக இருந்தால் அந்த மேப் மஸ்ட் பி லிப்சிட்ஸ். அப்போ எக்ஸ் ஆஃப் டி என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? லிப்சிட்ஸ். புரியுதுங்களா? ஒரு ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் பவுண்டட் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து லிப்சிட்ஸ். அப்போ மேப் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? லிப்சிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், ஸோ இப்போ தரமாக நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு பாருங்கள். ஒன்ஸ் லிப்சிட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, லிப்சிட்ஸ் வந்தால் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அண்ட் இட் இஸ் யூனிக். ஸோ இன்ஃபினிட்டின்றது ஃபால்ஸ். அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷன் வந்து லிப்சிட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த சொல்யூஷன் யூனிக்காக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் அது பவுண்ட் அந்த ஆல்வேஸ் அந்த சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்கும் as well as பவுண்டட். அவ்வளோதான். ஓகே, அப்போது ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துடைய டெரிவேட்டிவ் உங்களுக்கு நீ என்ன சொன்னால் போதும், பவுண்டட்னு காட்டிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன ஆகிடுது? லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுடைய ரியல் ஆன்சர் ரொம்ப ஃபெமிலியர் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் பவுண்டட் அப்படின்னா அது வந்து லிப்சிஸாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம யூனிஃபார்ம் கன்டினியூட்டியை ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் பவுண்டடாக இருக்குப்பா அப்படின்னா அது யூனிஃபார்ம் கன்டினியூஸாக இருக்கும். அதே போல் அந்த டெரிவேட்டிவ் பவுண்டட் இருந்தால் அது லிப்சிஸாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் லிப்சிஸ்னா ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் வந்து லிப்சிஸாக இருக்குது அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்கும். ஓகே, அதே போல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து 1 to 4 தான் நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு, 3 வந்து ஃபால்ஸ். அவ்வளோதாங்க. ஸோ இது போல் ஒரு சில ஷார்ட்கட்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஎஸ்ஆர் ப்ராப்ளம்ன்றது ஒன்றும் பெரிய மலை கிடையாது, சாதாரணமாக முடிச்சுட்டு போயிடும். ஓகே, ஸோ படிக்க ஒரு சர்டன் ஸ்டேஜை தாண்டுற வரைக்கும் தான் சிஎஸ்ஆர் நமக்கு கஷ்டம். ஸோ நம்ம ஒன்ஸு ஒரு சிஎஸ்ஆரை ஒரு லைனப் கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த வேலை அவங்க கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் சிஎஸ்ஆரை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஒவ்வொரு செஷனையும் கிளியர் பண்ணிடலாம். இன்னொரு தெரிஞ்சுக்கேன், நீங்கள் ஒவ்வொரு செஷன் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட விட்டுறாதீங்க. ஸோ சிஎஸ்ஆரை ரொட்டீனாக எழுதிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் விடாமல் எழுதுங்க. நம்ம எப்படி சொல்கிறது, நமக்கு எந்த அளவுக்கு எலிஜிபிள் இருக்கோ அந்த எலிஜிபிள் டைம் வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். ஸோ சிஎஸ்ஆரை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணவே கூடாது. அப்போ தான் நிறையா புதுசாக கற்றுப்பீங்க, உங்கள் மைண்டும் ஃப்ரெஷ் ஆகும். நம்ம தெரியாத இன்னும் படிக்கணும்டா, நம்ம மேக்ஸில் இன்னும் நிறைய ஊறணும் அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.